சொன்ன லெவலில் பேங்க் நிஃப்டி அப்படியே வந்து விழுந்துட்டாங்க. எஸ், ஆமாம், நேற்று பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கா, இதுலேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துதான். அதே போல் கீழே விழுந்தா கூட எவ்வளோ தூரம் வரைக்கும் வருவான் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம அதாவது 25,030 சரிங்களா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் விழுவான்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டாங்க கேட்டீங்க அப்படின்னா 25,056. எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ண அந்த லெவல் 25,030 சொல்லியிருந்தோம். 27 வரைக்கும் வந்துட்டு திரும்ப 50 போய் க்ளோஸ் ஆகிருக்கான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் மார்க்கெட் விழுந்தா எவ்வளோ தூரம் வரைக்கும் விழுவான், மேலே ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போவான்ட்டு இன்ச் பை இன்ச் நீங்களே அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை கம்மிங் திருச்சி அண்ட் ஆன்லைன் பேட்ச், அதாவது திருச்சியில் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1 வீக் நடக்கும் லைவ் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிச்ச ஸ்டாக்ல எங்கே பை பண்ணணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணுன்றத 1 by 1 உங்களை ட்ரேட் எடுக்க வச்சு நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அதே மாதிரி ஆன்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 7:30 9 o'clock அதாவது 9:30 வரைக்கும் செக்ஷன் போகும். ஸோ இந்த எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எதில் ஜாயின் பண்ணாலுமே கோர்ஸ் கண்டென்ட் ஒன்று தான். ஸோ வாங்க இப்போ நிஃப்டியில் என்ன நடந்துக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம நேற்று இந்த லெவல்லேருந்து மேலே போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல்லேருந்து உடஞ்சால் அடுத்து இங்கே வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டாங்க சரிங்களா. இப்போ அகெயின் திரும்பவும் கீழே விழுந்தால் எவ்வளோ தூரம் வரைக்கும் விழுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இவனோட அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 25,000ங்க, 25,000. இப்போ எங்கே க்ளோஸ் ஆயிருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 25,056. இன்னும் ஒரு 50 பாயிண்ட் இமீடியட்டாக விழுவதுக்கான பாசிபிள் இருக்குது. இதே இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ மேலே போனால் எவ்வளோ தூரம் வரைக்கும் போவான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நேற்று அதாவது இன்னைய ஹை இருக்குல்லங்க, அதாவது 25,150, இன்னும் ஒரு 100 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான பாசிபிள் நிஃப்டிக்கு. மேலே போனால் இமீடியட்டாக ஒரு 100 பாயிண்ட்ஸு, கீழே விழுந்தால் இமீடியட்டாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் வருவதுக்கான பாசிபிள் இருக்குது. ஆனால் இந்த 50 அதாவது 25,000 இருக்குல்லங்க, இந்த ரேஞ்சு உடஞ்சிச்சு அப்படின்னா அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போய் நிற்கக்கூடிய இடம் எங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 24,870 அல்லது 50 சரிங்களா. இவ்வளோ தூரம் வரைக்கும் விழுவதுக்கான பாசிபிள் பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது சரிங்களா. விழுவாது, பட் விழுந்தால் அவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதுதான் நிஃப்டியோட கரண்ட் அப்டேட். ஸோ நாளைக்கு மார்னிங் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம டேரக்ஷன் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களே அனலைஸ் பண்ணி செல்ஃபாக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தர இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை கம்மிங் திருச்சி அல்லது ஆன்லைன் பேட்சுக்கு புக் பண்ணிக்கோங்க. ஸோ டட்டா, பை பை.